கூலி படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். ஓவர்சீஸ்ல ஓப்பனிங் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கால ஓப்பன் ஆயிடுச்சு. அமெரிக்கா புக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபயரா போயிட்டு இருக்கு புக்கிங். எத்தன நாள் முன்னாடி 25 நாள் முன்னாடியே புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய டாட்டர் சொல்றாங்க, "அப்பா நான் வந்து பயங்கரமா ஹாட் கேக் மாரி டிக்கெட் வித்துட்டு இருக்கு. நாங்க உடனே டிக்கெட் பண்ணிட்டோம்." என் 2 டாட்டர்ஸும் அவங்களுடைய ஃபேமிலியோட படம் பார்க்குறாங்க. $30 நம்ம ஊர்ல ரூ. 2500 டிக்கெட்டு. அந்த டிக்கெட் உடனே அந்த ஷோ ஸ்பெசிஃபிக் ஷோ வேணும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வேணும். அதுவும் அந்த தியேட்டர்ல வேணும்னு வரும்போது டிக்கெட் கிடைக்கல. அப்படியே எப்படியே டிக்கெட்ட வாங்கிட்டாங்க. ஸோ 25 நாள் முன்னாடி இவ்வளோ பெரிய பரபரப்பு வந்து அமெரிக்கால ஓவர்சீஸ்ல இருக்கு. இருக்குன்னா இங்க வந்தா எப்படி இருக்கும்? யா. ஸோ கூலி பொறுத்தவரையும் அந்த ஒரு பெரிய ஒரு பரபரப்பு வந்துடுச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு புக்கிங் இருக்கு. அங்க ஈவென்ட் பண்ணாங்களா? அமெரிக்கா வந்தாங்களா டீமு? இல்ல. எதுவுமே கிடையாது. அவங்க இன்டர்வியூ ஏதாவது கொடுத்தாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சிம்பிளா சூப்பர்வா படத்தினுடைய ஒவ்வொரு ப்ரமோஷனும் அழகா இருக்கு. நான் சொல்ற ப்ரமோஷன்ன்றது அவங்க கொடுக்குற ஒருமே ஒரு மோனிகா சாங் வந்து எல்லாரையும் ரீல் பண்ண வச்சிடுச்சு. ஆமா. ஸோ ஒன்னொன்னும் அதனுடைய வேலையை நல்லா பண்ணிட்டு தான் இந்த படத்துக்கு இவ்வளவு ஹைப் வந்திருக்கா நான் பார்க்குறேன்.